ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களாங்க? இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க எல்லாருக்குங்க. 2024 முடிஞ்சு 25 தொடங்குது. எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த வருடமாகுது. இங்கே பார்த்தீங்களா, என்னோட சொந்தம்னு சொன்னால் எனக்கு யாரும் கிடையாது. என்னோட சொந்தம்னா இந்த மாடுங்க, இந்த பூனை இதுங்க தான் என்னை தேடி வர்றது. இந்த பூனைங்க தான் என்னை பார்த்தோன்னு வந்தால் ஓடிடுச்சுங்க. என் காலை சுற்றி சுற்றி வர்றதுன்னா இந்த பூனைங்க மட்டும்தான். மனுஷங்கள்லாம் ஒரு அன்பாகவே இருக்க மாட்டாங்க. மனுஷங்கள்லாம் நம்ம காலை சுற்றி வர மாட்டாங்க. எவ்வளோ தான் உதவி செஞ்சாலும் நம்ம காலையை சுற்றி வராங்க, காலை சுற்றி வர மாட்டாங்க. இந்த வாயிலா ஜீவனுங்களாவது நம்ம மேலே பாசமாக இருக்குங்க. இந்த பூனை எப்போவுமே என் காலை சுற்றி சுற்றி காலை என்னை உரசிக்கிட்டே தான் உட்காந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. அது மாதிரி தான் மாடுங்களும். அதுங்களை நல்லா பார்த்தோம்னா நம்மளை நல்லா பாசமாக நினைக்குதுங்க. ஆனால் மனுஷங்க அப்படிலாம் இருக்க மாட்டேங்கிறாங்களே. என்ன செய்கிறது? மனுஷங்க மனசு அப்பப்போ மாறுதுங்க. அந்தந்த நேரத்துக்கு மாறுது. அவங்களுக்கு உதவி செய்கிற வரையிலுந்தாங்க அந்த மனுஷங்க நம்மளை நினைக்கிறாங்க. உதவி முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போனோடனே நம்மளை மறந்துடுறாங்க. அந்த உதவி செஞ்சதையும் மறந்துடுறாங்க மனுஷங்க. இந்த வருடமாவது நல்ல வருடமாக இருக்கணும்னு நான் இந்த கடவுளை வேண்டிக்கிறேன். பார்த்தீங்களா, இன்னைக்கு புத்தாண்டு. நான் குளிக்க முடியல என்னால். இன்னும் வேலை இருக்குது எனக்கு. மணி இப்போ 2 மணி பாருங்கள், மத்தியானம் 2 மணி ஆயிடுச்சு இன்னைக்கு. இதுவரையும் நான் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எங்கள் வீட்டில் போகிறோம் 7-8 மாடு இருக்கிறனால அந்த மாடுங்களுக்கெல்லாம் தீவனம் வச்சு வைக்கலி போட்டு அதுங்க சாணி அள்ளி எல்லா வேலையும் முடிக்கணும். சமைக்கணும் 2 வேலைக்கு. துணி துவைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், காலையில் தண்ணி வர குடிக்கவும் சமைக்க புழங்குறதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் பிடிச்சி வைக்கணும். இன்னும் நிறையா வேலை இருக்குது. நீங்களாம் எப்படி பாருங்கள். நான் சமைச்சிட்டேன், சாப்பாடெலாம் செஞ்சாச்சு. எங்கள் வீட்டில் சரியாக தெரியல எனக்கு. நானே வீடியோ எடுத்துக்கிறனால எனக்கு சரியாக தெரியல. நான் முதல்ல நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நான் வீடியோ போட்டிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக. நானும் ரொம்ப கஷ்டப்படுறவ தான். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னையும் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னி போகணும், குளிக்கணும். இனிமேல் தான் திரும்ப எல்லாத்துக்கும் சாயங்காலத்துக்கு மாடுங்களுக்கெல்லாம் இறை எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன். சாயங்காலத்துக்கும் வைக்கணும். நான் புறாவை திறந்து விடணும். நிறைய வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னையும் நானும் உங்களோட ஒரு ஆள் தான் ஃப்ரெண்ட்ஸ். சேவலுங்களுக்கெல்லாம் போய் இறை வைக்கணும். நான் இவ்வளோ வேலை பார்க்கல. என் வீட்டுக்காரர் கேட்பார் என்னைய ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தின்னுட்டு தூங்குறேன்னு. நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிக்கிறவன். நான் தூங்குறதுக்கு கூட நேரம் இருக்க, காலையில் சாப்பிடக்கூட எனக்கு நேரம் இருக்காது. ஆனால் என் வீட்டுக்காரர் பேசுகிறது என்னை எப்படி இந்த மாதிரிலாம் பேசுவார். எங்கள் மாமியார் காலையில் குளிப்பாங்க, புது புடவை கட்டுவாங்க, அவங்க நல்லா நீட்டாக சாப்பிடுவாங்க, தூங்கிடுவாங்க. என் வீட்டுக்காரர் 11 மணிக்கு தான் எழுந்திரிப்பார். வீட்டில் இருந்தால் 11 மணி, வேலைக்கு போகிறதா இருந்தால் 8:30 மணி 9 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த நேரத்துக்கு கிளம்புவார். நம்ம பொழுதன்னைக்கு வேலை பார்க்கணும். நல்ல நாள் அதுவுமா கூட நம்மளால் வீட்டில் நிம்மதியாக கூட இருக்க முடியாது. நம்மளை திட்டுவாங்க. நீ எவ்வளோ தான் பார்த்தாலும் நம்ம அவங்களுக்கு கெட்டவங்கள தான் தெரியும். எப்போவுமே நல்லவங்கள நம்ம தெரிய மாட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களோட ஒருத்தி தான். உங்களை மாதிரி என்னையும் உங்கள் கூட ஒருத்தியாக நினச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் முதல்ல வீடியோ இந்த மாதிரி பேசி போட்டிருக்கேன். அது நல்லா பேசியிருக்கேன்னா என்னன்னு தெரியலை. பொங்கலுக்கு தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன், எங்கள் ஊருக்கு போவேன். பொங்கலாவது கொண்டாடலாம் அப்படின்னு காலையிலேருந்து எனக்கு குளிக்கவும் நேரம் இருக்க மாட்டேங்குது. எங்கள் அம்மா வீட்டுக்காவது போகலன்னு இருக்கேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.